Welcome to Simple Math. Topic Algebra, worksheet number 8. First Roman, choose the best answer. If the sides of a rectangle are 5x plus 2 and 2x plus 3, then its perimeter is. So, இது வந்து L, இது வந்து B. So, perimeter formula நமக்கு தெரியும். So, 2 into L plus B. So, 2 into instead of L, 5x plus 2 substitute பண்ணுங்க. Next plus 2x plus 3. So 2 into 5x 2x add பண்ணா 7x plus 2 plus 3 5. So 2 உள்ள multiply பண்ணா 14x plus 5 2s are 10. So 14x plus 10 option C correct answer. Next question number 2. The point of intersection of x axis and y axis is. So நமக்கு தெரியும். So இது y axis, இது x axis. So point of intersection meet ஆகிறது origin 0, 0. So அப்போ option C correct answer. Next question number 3. If the sum of 3 consecutive integers is 39, then the third number is. So அப்போ sum of na first x, sum of na add. So second number எப்படி இருக்கும்? x plus 1 add ஆயிருக்கும். Next plus x plus 2 is equal to 39. இப்போ ஆட் பண்ணால் x plus x plus இந்த x ஆட் பண்ணால் 3x. So 1 plus 2 3 is equal to 39. So 3x is equal to transpose பண்ணோம்னா 39 இது minus 3 ஆகிடும். So 3x is equal to 36. So x is equal to 36 divided by 3 12. So x is equal to 12. Option B correct answer. Next question number 4. Which one of the following is not a factor of x square minus 1? So x square minus 1. So a square இது 1 square அர்த்தம். a square minus b square அப்போ என்ன வரும்? a plus b into a minus b. அதுதான் அது a square minus b square. So அப்போ என்ன வரும்? x plus 1 into x minus 1. இதான் ஃபேக்டர்ஸ். அப்போ இங்கே x minus 1 கொடுத்துருக்காங்க, x plus 1. ஏன்னா இங்கே நாட் a ஃபேக்டர் செக் பண்ணோம். ஸோ x plus 1 இருக்கும், x minus 1 இருக்கும். ஸோ 1 மல்டிப்ளை பண்ணால் இதோட ஃபேக்டர்ஸ் 1 வரும். அப்போ நெகட்டிவ் 1 தான் வராது. அப்போது ஆப்ஷன் டி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 5. த பாயிண்ட் ஆஃப் -5, -3 லைஸ் இன் த குவாட்ரண்ட். ஸோ அப்போது டோட்டலாக 4 குவாட்ரண்ட். இங்கேருந்து ஃபஸ்ட் குவாட்ரண்ட் ஸ்டார்ட் ஆகும், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், இது ஃபோர்த் குவாட்ரண்ட். ஸோ அப்போது இங்கே பாசிட்டிவ், இங்கே எக்ஸ் பாசிட்டிவ், ஒய் நெகட்டிவ், இங்கே ரெண்டுமே நெகட்டிவ் இருக்கும், இங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ அப்போது -5 -3னா தேர்ட் குவாட்ரண்ட் வரும். ஸோ ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 6. த ஃபேக்டர்ஸ் ஆஃப் 1 minus x cube ஆர். ஸோ a cube minus b cube, இது 1 cube வச்சுக்கலாம். அப்போ a cube minus b cube ஃபார்முலா. ஸோ a minus b into a square plus ab plus b square. ஸோ அப்போ எனக்கு என்ன வரும்? 1 minus x into x square plus x plus 1. அப்போது ஆப்ஷன் 1 minus x, 1 plus x square. So option C correct answer. Next question number 7. xy plus 4 and xy minus 4 are the factors of. ஸோ அப்போது இது a plus b, a minus b அப்படின்னு இருக்குது. அப்போ என்ன வரும்? a square minus b square வரும். அப்போது xy square minus 4 squareன்னு வரும். அப்போது என்ன வரும் ஆன்சர்? இது உள்ளே பண்ணிங்கன்னா x square y square minus 4 square. அப்போ x square y square minus, அப்போ இதை டேரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 8. இஃப் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் x square plus 8x plus 16 ஆர் x plus m into x plus m, then the value of m is. ஸோ அப்போது x plus m னா என்ன இருக்கும்? x plus m whole square எழுதலாமா?
அப்போது எக்ஸ் ப்ளஸ் எம் தான் என்னது, இது ஃபேக்டர் எக்ஸ் ஸ்கொயர் 8x + 16. அப்போது இது ஷார்ட் பண்ணால் என்ன வரும், எக்ஸ் ப்ளஸ் 4 ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் 4 ஹோல் ஸ்கொயர். இப்போ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா எம்மோட வேல்யூ கேட்குறாங்க. அப்போது எம் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, 4 இருக்குது. ஆப்ஷன் பி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 9. The factors of 2y + 4 are. ஸோ 2y + 4ஓட ஃபேக்டர்ஸ் எழுதணும். அப்போ 2 × y + 2ன்னு எழுதலாமா. இப்போ என்ன காமனாக 2 வெளில எடுத்துடுறேன். ஸோ 2 × y + 2. அப்போது ஆப்ஷன் பி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 10. Dash is the factor for all numbers and expressions. அப்போ ஆல் நம்பர்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன் கண்டிப்பாக என்னென்னு நமக்கு கிடைக்கும், 1 தான் வரும். அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர். செகண்ட் ரோமன், ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். 11 ஆர் z - 1 ஹோல் ஸ்கொயர் அண்ட் z ஸ்கொயர் - 1 ஈக்குவல் இது ஸ்ட்ரெயிட். இப்போ இது ரெண்டும் ஈக்குவலான்னு கேட்குறாங்க. அப்போது z - 1 இது a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ இப்போ z - 1 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு z ஸ்கொயர் - 2z + 1ன்னு வரும். அப்போது இது z ஸ்கொயர் - 1 அப்படியே தான் இருக்கும். அப்போ இது ரெண்டும் என்னது, நாட் ஈக்குவல். ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 12. ஃபைண்ட் த HCF ஆஃப் 6x ஸ்கொயர் y ஸ்கொயர் அண்ட் 8x y கியூப்னா 6x ஸ்கொயர் y ஸ்கொயர் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் 2 × 3 × x ஸ்கொயர் × y ஸ்கொயர்னு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் 8x y கியூப் வந்து 8x y கியூப். ஸோ 4 × 2 x × y கியூப்னு இருக்கும். ஸோ அப்போ இது ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன இருக்குது, 2 இருக்குது. இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போது எக்ஸ் எடுத்துக்கலாம். இங்கே ஒய் ஸ்கொயர் ஒய் க்யூப், அப்போது ஒய் ஸ்கொயர் எடுத்துக்கலாம். அப்போது HCF வந்து என்னது, 2x y ஸ்கொயர். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 13. ஃபேக்டரைஸ் 4x ஸ்கொயர் - 12x + 9. ஸோ இது எப்படி இருக்குன்னா a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ இதை நம்ம a ஸ்கொயர் - 2ab + b ஸ்கொயர்னு இருக்குது. அப்போது 4. ஸோ இப்போ ஏ ஸ்கொயர் இடத்துல என்ன இருக்குது, 4x ஸ்கொயர் இருக்குது. அப்போது ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4x ஸ்கொயர். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4x ஸ்கொயர். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 2x கிடைக்கும். அப்போது ஏ - பிக்கு எழுதணும். அப்போது ஏ இருக்கிற இடத்துல 2x, b இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, 9 இருக்குது. அப்போ என்ன வரும், 3. 2x - 3 ஹோல் ஸ்கொயர். ஸோ இது நம்ம எப்படி எழுதலாம், 2x - 3 2x - 3ன்னு எழுதலாமா. ஸோ a - b ஹோல் ஸ்கொயர் a - b × a - bன்னு எழுதலாம்ல, அது மாதிரி எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 14. The angles of a triangle are in the ratio 2:3:4. Find the smallest angle. ஸோ இங்கே ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. அப்போ ரேஷியோவில் இங்கே என்ன இருக்கும், ஏதோ ஒன்று ஏதோ நம்பரால் மல்டிப்ளை பண்ணோம், அது அன்னோன் நம்பர் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போது 2x, 3x, 4xன்னு வச்சுங்க. ஸோ சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ இப்போ என்ன பண்ணோம், ஆட் பண்ணுறோம். ஸோ 2x + 3x + 4x இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 9x இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ x இஸ் ஈக்குவல் டு 180 by 9. ஸோ x இஸ் ஈக்குவல் டு 20 டிகிரி. ஸோ ஸ்மாலஸ்ட் ஆங்கிள் இங்கே பார்த்தாவே என்ன இருக்குது, 2x தான் ஸ்மாலஸ்ட் ஆங்கிள். அப்போ ஸ்மாலஸ்ட் ஆங்கிள் வந்து என்னது, 2 × x. ஸோ 2 × xக்கு பதிலாக 20. ஸோ அப்போ என்ன வரும், 40 டிகிரி. ஸோ 40 டிகிரி. 15th question. Factorization is the reverse process of multiplication. Justify. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபேக்டரைசேஷன் மீன்ஸ் டிவிஷன் விச் இஸ் த ரிவர்ஸ் ப்ராசஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன். ஸோ எக்ஸாம்பிளாக 7 / 7 இது டிவைட் பண்ணாலும் 1 தான் வரும், 7. ஸோ ரிவர்ஸ் ப்ராசஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் என்ன வரும், 1/7. இப்போ அது கேன்சல் பண்ணாலும் 1 தான். ஸோ அப்போது இங்கே 1/7 வந்து என்னது, மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் 7. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 16. ஃபைண்ட் த காமன் ஃபேக்டர் ஆஃப் 5xy - 15yz and 45xyz. ஸோ ஃபஸ்ட்டு 5xy 5 × x × yன்னு எழுதலாம். ஸோ -15yz இது என்னென்னு எழுதலாம், -5 × 3 × y ×
z. So next 45xy z. So 5 into 9 into x into y into z. அப்போ இதில் காமன் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் என்ன இருக்குது 5 இருக்குது. ஸோ 5 நெக்ஸ்ட்டு எக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, இங்கே இல்லை, இங்கே இருக்குது, அப்போ எக்ஸ் வராது. ஒய் இருக்குது, இங்கே செகண்ட்லேயும் ஒய் இருக்குது, இங்கேயும் ஒய் இருக்குது, அப்போது 5y ஆன்சர். ஸோ காமன் ஃபேக்டர் வந்து என்னது 5y. ஸோ ஃபைண்ட் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் bc ப்ளஸ் ca. பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு 2 டேர்ம் எடுத்தோன்னா இதில் a காமனாக வெளில எடுக்கலாம். ஸோ இப்போ a இன்ட்டு a ப்ளஸ் b, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இது ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா c வெளில எடுக்கலாம். அப்போ c வெளில எடுத்துட்டோம்னா b ப்ளஸ் a வரும். ஸோ அப்போது இது ரெண்டும் a ப்ளஸ் b, இது b ப்ளஸ் a இருக்குது, அப்போ a ப்ளஸ் bன்னு எடுத்துக்கலாம். அப்போது ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா a ப்ளஸ் b ஒன்று, நெக்ஸ்ட்டு a ப்ளஸ் c ஒன்று. ஸோ இதான் இதோட ஃபேக்டர்ஸ். 18th கொஷின், ஷோ தட் x cube minus x has 3 factors. ஸோ இப்போ 3 ஃபேக்டர்ஸ் வருதான்னு செக் பண்ணுவோம். ஸோ இது வந்து எப்படி இருக்குது? ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸு காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு இருக்கும். ஸோ 1 ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸு வெளில எடுத்துட்டோம்னா இந்த எக்ஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இருக்குது, அதை எப்படி எழுதலாம்? எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1ன்னு ஒரு ஃபேக்டர் எழுதலாம். ஸோ இது இன்னொன்று வந்து எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸோட ஃபேக்டர்ஸ் வந்து என்னென்னது? எக்ஸு, ஸோ எக்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1. ஸோ டோட்டலாக it has 3 factors. Next question number 19. A boy got 3 marks for each correct answer and lost 2 marks for each incorrect answer. He attended 17 correct answers and obtained 37 marks. Find the number of incorrect answers he has written. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 17 into 3 பண்ணலாம். ஸோ 17 into 3 வந்து என்னது? கரெக்ட் ஆன்சருக்கு. நெக்ஸ்ட்டு இன்கரெக்ட் ஆன்சருக்கு என்ன பண்ணுவோம்? லாஸ்ட் 2 மார்க்ஸ், அப்போ நெகட்டிவில் வரும். அப்போது அன்னோன் நமக்கு எத்தனைன்னு தெரியாது, அதனால் அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ ராங் ஆன்சருக்கு. ஸோ எக்ஸ் இன்ட்டு மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு, ஸோ அப்டைன் மார்க்ஸ் எவ்வளோ? 37. ஸோ 17 into 3 வந்து என்னது? 51 மைனஸ் x into minus 2 minus 2x is equal to 37. So minus 2x is equal to transpose பண்ணும். So 37 minus 51. So minus 2x is equal to minus 14. So minus minus cancel பண்ணிடலாம். So அப்போ x is equal to 7. Next question number 20. Solve 2x plus 1 divided by 3x minus 1 is equal to 3 by 2. So cross multiply பண்ணலாம். So 2x plus 1 into, sorry இங்கே எழுதிக்கிறேன், 2 into 2x plus 1 is equal to 3 into 3x minus 1. So 4x plus உள்ள மல்டிப்ளை பண்ணால் 2 is equal to இங்கே 9x minus 3. So டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ 9x இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ மைனஸ் 9x இஸ் ஈக்குவல் டு, இந்த 2 அந்த பக்கம் போச்சுன்னா minus 3 minus 2 ஆகும். ஸோ minus 5x இஸ் ஈக்குவல் டு minus 5. ஸோ அப்போது மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ x இஸ் ஈக்குவல் டு 5 by 5 என்ன வரும்? 1. Question number 21. Aju's father is thrice as old as Aju. If father's age is 45 years, then find Aju's age. ஸோ இப்போது அஜூஸ் ஏஜ் வந்து என்னென்னு வச்சுக்கலாம்? லெட்ஸ் கன்சிடர் ஆஸ் எக்ஸ். ஸோ அஜூஸ் ஃபாதர்ஸ் ஏஜ். ஸோ ஃபாதர்ஸ் ஏஜ் வந்து என்னது? ஃபாதர் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு த்ரைஸ் ஆஸ் ஓல்ட் ஆஸ் அஜூ. அப்போது 3 times. ஸோ 3x. இப்போது ஈக்குவேட் பண்ணலாம். 3x இஸ் ஈக்குவல் டு, அப்போ ஃபாதர்ஸ் ஏஜ் என்ன வரும்? 45. ஸோ அப்போ x is equal to 45 divided by 3. ஸோ x is equal to 15. அப்போது அஜூஸ் ஏஜ் வந்து என்னது?
age is 15. So thank you students, please subscribe my channel and thanks for watching.